எதிர்நீச்சல் இன்னைக்கு எபிசோட் எப்படி போகுது நடக்கும் அப்போ இன்னைக்கு எபிசோட் என்ன காட்டுறாங்கன்னா குற்றவி அறிவிக்கரசி அரெஸ்ட் பண்ண போறாங்க. அப்ப குற்றவி சொல்றாங்க, நீ பார்கவியை தாக்குனது, அவங்க வீட்டை தாக்குனது எல்லாமே எவிடன்ஸ், நீ வசமா மாட்டிக்கிட்ட, உன்னை கைது செய்ய போற அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அறிவிக்கரசி சொல்றாங்க, என்ன பழைய பகையை வச்சு என்னை பழிவாங்க நினைக்கிறேன், நான் நினைச்சேன்னா இப்பயே உன்னை தண்ணி இல்லாத இடத்துக்கு டிரான்ஸ்பர் வாங்கி கொடுத்துருவேன் அப்படின்னு மிரட்டுறாங்க. உடனே குற்றவி அறிவிக்கரசியோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சு சொல்றாங்க, இப்ப மட்டும் நீ என் கூட வரலன்னா சேலையை உருகி நடுத்தரில் தரத்தரம் இழுத்துட்டு போவே அப்படின்னு சொல்றாங்க. உடனே அறிவிக்கரசி பயந்துட்டு போய் ஜீப்ல ஏறி போயிடுறாங்க. இந்த விஷயம் கதிருக்கு தெரிய வருது. உடனே கதிர் குணசேகர்கிட்ட சொல்றான், குற்றவி அறிவிக்கரசி அரெஸ்ட் பண்ணிட்டாங்களானே அப்படிங்கிற. உடனே குணசேகர் அதிர்ச்சாரா, என்னடா சொல்ற அப்படின்னு கேட்கிறான். எல்லாத்துக்கும் காரணம் அந்த சக்தி பொண்டாட்டி ஜானகி தானே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆக்ரோஷமா பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா வீட்டில் சடங்கு பூஜைகளை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தர்ஷினி சொல்கிறாங்க, எங்கள் அம்மா இதில் கலந்துக்கிற மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஈஸ்வரி வராங்க, இந்த சடங்கு பூஜைனால ஒரு நல்லது நடக்குதுன்னா அது என்னால் தடப்பட வேண்டாம், நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தர்ஷினி கேட்குறாங்க, ஏமா அதுக்காக அவர் பக்கத்தில் போய் பூஜை பண்ண போறியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஈஸ்வரி அமைதியாக இருக்காங்க. அப்போ கரிகாலன் சொன்னேன், என்னவாமா நைட்டு பேசுறது இன்னைக்கு ஒர்க் அவுட் ஆகுது ஒர்க்கு அப்படின்னு சொல்லி நக்கல் அடிக்கிறேன். இன்னைக்கான எபிசோட் இப்படி தான் போகுது. ஃபுல் வீடியோ பார்த்துட்டு பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்ச முடிக்க லைக் கொடுங்க. தேங்க்யூ.